அதனால பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை விதித்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்களாம் காட்டு காவலுக்கு போறோம். நான் போறேன். எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு எப்பயுமே தோழி மாதிரி ஒருத்தைய கூட்டிட்டு வருவோம். இன்னைக்கு அவ வரல. அவ எந்த ஊர் போயிருக்கான்னு தெரியல. எங்க அண்ணன் வந்திருக்காரு வீரத்தேவன். 7 அண்ணன்லயுமே மிகப்பெரிய வீரத்தேவன் அவரு. ஆமா, அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணுங்கருத்தமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினைச்சுக்கிட்டே யார் தெரியுமா? அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுல நினைச்சிருக்கேன். நீங்க மட்டுமா நினைச்சிருக்கியா? போயா, ஏன்பா நான் கூட என்னமோ புதுசா சொல்ல போறேன்னு பார்த்தா நீ மட்டுமா நினைச்சிருக்க? நாங்க நாட்டு மக்கள் அனைவருமே அவரத்தை என்ன பல்லு வலியா இல்ல பல்ல கடிக்கிறோம். நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற. என்ன நான் நினைச்சிருக்க நினைப்பு வேற. அது என்ன வேற? நீங்க எல்லாருமே பக்தி மயக்கத்துல இருக்கீங்க. ஆனா நான் அப்படியா? வேற. நான் வந்து கோவில்பட்டி வந்து தோரங்குச்சி வந்து இங்க ஊருக்கு நத்தம் வந்து இங்க வந்து காதல் மயக்கத்துல இருக்கேன். என்னுடைய காதல் பேர்பட்ட காதல் சொல்லவா ஒரு காதல் கதை சொல்றேன் கேளுங்க. கோயில் பாட்டு எங்கு வந்த இன்பம் என்னவோ கோயிலே கோயில் பாடு வந்தது இளமாலே கோயில் பாட்டு வந்தது இளமாலே கோயில் பாட்டு வந்தது இளமாலே இங்கு வந்த இந்த என்னவோ
நன்றி கலந்த வணக்கம். வேலுமயிலும் முருகனுக்கு அரோரா. அங்கு விதிவித அலங்கார வேலனுக்கு பாலு பன்னீர் பெருமளிக்கும் பக்தி பரவசத்தில் பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. இனி நான் இல்லையே ரொம்ப நன்றி. பாடுவோமே, பாடுவோம். நீ தானே நாலு தரம் பாடுவோம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். உறவுதான் இது உதயமாகி வருதோ எனது